வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அருகே மூழ்கிய ஈரானிய கப்பல் தொடர்பில் அடுத்தடுத்து வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள். விரைந்து செயற்பட்ட இலங்கை கடற்படை. அமெரிக்கா சற்று முன் வெளியிட்ட பரபரப்பான வீடியோ பதிவு. நடப்பது என்ன? வழமை போல இயங்க தொடங்கிய இலங்கை விமான சேவைகள். அரசாங்கத்திடமிருந்து வந்த முக்கிய அறிவிப்பு. நாட்டின் நாடாளுமன்றத்தில் கூட பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண். பரவலாக பாயும் விசாரணை. நேற்று நெஞ்சை பதற வைத்த இரு பெண்களின் மர்ம மரணங்கள். அடுத்தடுத்து வெளியான திடுக்கிடும் தகவல்கள். நடந்தது என்ன? பரீட்சை எழுதிவிட்டு காத்திருக்கும் சாதாரணதர மாணவர்களுக்கு பெறுபேறுகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. காய்ச்சல் என்றால் உடனடியாக வைத்தியசாலை செல்லுங்கள். தீவிரமாக பரவி வரும் கொடிய நோய் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு மருத்துவர்கள் வழங்கிய அவசர எச்சரிக்கை. அனுர அரசின் நீதி அமைச்சருக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் முக்கிய புள்ளிக்கும் நெருங்கிய தொடர்பு. மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தும் பிமல் வீரவம்சவின் கருத்து. திடீரென ஏறி இறங்கும் தங்கத்தின் விலை. நகை பிரியர்களுக்கு வெளியான இன்றைய விலை நிலவரம். மீண்டும் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கிய ஐநா சபை. அடுத்தடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள். கிடுக்குப்பிடியில் சிக்கிய இலங்கை. இஸ்ரேலின் அடுத்த இலக்கு இதுதான். ஈரானின் தொடர் தாக்குதல். பரபரப்பாகும் மத்திய கிழக்கின் உலக செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் மூழ்கும் தருவாயில் ஆபத்தான நிலையில் காணப்பட்ட ஈரானிய கப்பல் ஒன்றிலிருந்து 35 பேர் இலங்கை கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் ஈரான் நாட்டுக்கு சொந்தமான கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகியதாக அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கை கடற்படை உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து ஆபத்தான நிலையில் இருந்த 35 பேரையும் பாதுகாப்பாக மீட்டுள்ளது. மீட்கப்பட்ட அனைவரும் மேலதிக மருத்துவ சிகிச்சைக்காக காலி கராப்பட்டிய போதனா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை வலு சேர்க்க இலங்கை விமானப்படை விமானம் ஒன்றும் சம்பந்தப்பட்ட கடல் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விஜித் ஹீரத் நேற்று நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார். அவர் குறிப்பிட்டபடி கப்பல் விபத்துக்குள்ளான நேரத்தில் இலங்கையின் கடல் எல்லைக்குள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் அவசர உதவி கோரிக்கையை ஏற்று மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை மீட்பு நடவடிக்கையை முன்னெடுத்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் விபத்துக்குள்ளான கப்பல் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமானது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து புத்திக சம்பத் ஊடக பேச்சாளர் கூறினார், கடலில் மிதந்து கொண்டிருந்தவர்களை மீட்டபோது இவர்கள் ஈரானிய கப்பலை சேர்ந்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்போது அவர்கள் காலி கராப்பட்டிய போதனா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேடுதல் பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட சில சடலங்களும் அதே கப்பலை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என கடற்படை தெரிவித்துள்ளது. ஈரானிய போர்க்கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தாலும் இலங்கை கடற்படை அதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. கடற்படையினர் சம்பவ இடத்திற்கு சென்றபோது கப்பல் காணப்படவில்லை. அங்கு பாரிய எண்ணெய் கசிவுகள் மட்டுமே காணப்பட்டதாகவும் தெரிவித்தார். தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் முடிந்த பின்னரே தொழில்நுட்ப விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். தற்போது இந்த சம்பவம் ஒரு விபத்து என்றே கருதப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தகவல் இப்படி இருக்க இலங்கையின் கடல் எல்லைக்குள் விபத்துக்குள்ளானதாக கருதப்பட்ட ஈரானிய போர்க்கப்பல் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர்களின் தகவலின்படி கப்பல் நீர்மூழ்கி தாக்குதலுக்கு உள்ளாகியதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலால் குறைந்தது 101 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் மேலும் 78 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. அதன்படி நேற்று முதல் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவிய பதற்றமான சூழ்நிலையை அடுத்து பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தற்காலிகமாக தனது சில விமான சேவைகளை நிறுத்தி வைத்திருந்தது. இந்த நிலையில் சர்வதேச வான்பரப்பின் பாதுகாப்பு நிலைமைகளை தொடர்ச்சியாக கண்காணித்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தற்போது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு விமான சேவைகளை மீண்டும் இயக்க தீர்மானித்துள்ளது. அதற்கமைய இன்று முதல் கொழும்பிலிருந்து துபாய்க்கான UL 231 விமானமும் துபாயிலிருந்து கொழும்புக்கான UL 232 விமானமும் தடையின்றி இயக்கப்படும் என பயணிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் கடந்த சில நாட்களாக வான்பரப்பு மூடப்பட்டதன் காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த தோஹா, ரியாத், தம்மா மற்றும் குவைத் ஆகிய இடங்களுக்கான விமான சேவைகளும் படிப்படியாக வழமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற பெண் உத்தியோகஸ்தர் ஒருவருக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை நாடாளுமன்ற சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது சபாநாயகரால் குறித்த அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தகவல் அமைப்புகள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களத்தின் பணியாற்றும் பெண் உத்தியோகஸ்தர் ஒருவருக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் தொடர்பில் வெளிவிவகார விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு கடந்த 2025 ஆண்டு ஜூலை மாதம் 25 நாடாளுமன்ற பதவி நிலை ஆலோசனை குழு தீர்மானித்திருந்தது. அந்த தீர்மானத்திற்கு அமைய ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜாதா அழகப்பெரும தலைமையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டதுடன் அதன் இறுதி அறிக்கை 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 24 சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற ஆலோசனை குழுவின் தீர்மானத்திற்கு அமைய குறித்த இறுதி விசாரணை அறிக்கை தற்போது நாடாளுமன்ற சபையில் உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்வையிடும் வகையில் அந்த அறிக்கையின் ஒரு பிரதியையும் நாடாளுமன்ற நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கஹத்தடுவ பகுதியில் அமைந்துள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றிய இளம் யுவதி ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டதாக கஹத்தடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். புலர்சிங்கள கோவிந்த நாறுகள வெடகி வட்டம் பகுதியில் வசித்து வந்த 25 வயதுடைய திருமணமாகாத இளம் யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். குறித்த ஆடை தொழிற்சாலையில் உதவியாளராக பணியாற்றியதாக கூறப்படும் சந்தேக நபர் இந்த கொலை சம்பவத்தை மேற்கொண்டதன் பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரத்த கரை படிந்த கத்தியொன்றை போலீசார் சம்பவ இடத்திலிருந்து மீட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட இளம்பெண் கடந்த ஆண்டு அந்த ஆடை தொழிற்சாலையின் பணிக்கு சேர்ந்துள்ளதுடன் சந்தேக நபர் 2024 ஆண்டு பணியில் இணைந்துள்ளார். பதுளை கெப்பட்டிபுல பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் திருமணமானவர் எனவும் உயிரிழந்த யுவதியும் சந்தேக நபரும் சுமார் 1 வருட காலமாக காதல் உறவில் இருந்து வந்துள்ளனர் எனவும் போலீசார் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இளம் யுவதி கடந்த சில நாட்களாக சந்தேக நபருடன் பேசுவதை தவிர்த்து வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று காலை ஆடை தொழிற்சாலையின் பிரதான நுழைவாயிலில் இளம் யுவதிக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்டு வாக்குவாதத்தை தொடர்ந்து சந்தேக நபர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளில் தெரிய வருவதாவது, இளம்பெண்ணின் கழுத்தை அறுத்த பின்னர் சந்தேக நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்று அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்று துணிப்பையொன்றை எடுத்துக்கொண்டு மீண்டும் தப்பிச் சென்றுள்ளார். இதன்போது படுகாயமடைந்த நிலையில் இளம் யுவதி மாவட்ட மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளம்பெண்ணின் கழுத்து பகுதியில் கடுமையான காயம் ஏற்பட்டிருந்ததாக மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த கொடூர சம்பவம் தொடர்பில் கஹத்துருவ போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இது இப்படி இருக்க, கேகாலி மாவட்டம் அரநாயக்க பிரதேச வைத்தியசாலையில் பணியாற்றி வந்த பெண் செவிலியர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொலை செய்யப்பட்டவர் 35 வயதுடைய ரோவினி மதுஷிகா என்ற செவிலிய பெண்ணாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒரு பிள்ளையின் தாயான இந்த செவிலியர் தனது கணவருடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும் அந்த நிலையில் தற்காலிகமாக வாடகை வீட்டில் வசித்து வந்த போது இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. போலீஸ் விசாரணைகளின்படி கொலை செய்யப்பட்ட செவிலியருக்கும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் பணியாற்றும் 33 வயதுடைய மனோஜ் பெத்தும் அகலங்க என்ற நபருக்கும் இடையில் நீண்ட காலமாக தொடர்பு இருந்து வந்துள்ளது. கடந்த 1 பணி முடிந்து வீடு திரும்பிய பின்னர் செவிலியருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்டு வாய்த்தர்க்கமே இறுதியில் கொலையில் முடிந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தன்று இரவு 7:30 மணியளவில் வீதியில் சென்று கொண்டிருந்த செவிலியரை சந்தேக நபர் துரத்திச் சென்று கத்தியால் அவரது மார்பில் குத்தியதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ரத்த வெள்ளத்தில் வீதியில் விழுந்து கிடந்த அந்த பெண்ணை கண்டு அப்பகுதி மக்கள் உடனடியாக அரநாயக்க வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கேகாலி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் மேற்பார்வையில் அரநாயக்க போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
மேலதிக விசாரணைகளில் சந்தேக நபர் ஏற்கனவே திருமணமாகி சட்ட ரீதியாக பிரிந்து வாழ்பவர் என்பதும் செவிலியருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறே இந்த கொலைக்கு காரணம் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் மாடவெள்ளை நீதவான் நீதிமன்றம் அவரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பில் பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனிக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த பரீட்சையின் பெறுபேறுகள் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பின்னர் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் விளக்கம் அளித்த அவர், இந்த ஆண்டுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் மார்ச் 12ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக முன்னெடுக்க உள்ளதாக குறிப்பிட்டார். அதன்படி முதல் கட்ட விடைத்தாள் திருத்தும் பணிகள் மார்ச் 12ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை, 2ஆம் கட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனிடையே நடைமுறை தேர்வுகள் ஏப்ரல் 22 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். இந்த அனைத்து செயல்முறைகளும் நிறைவடைந்ததன் பின்னர் தேர்வு பெறுபேறுகளை வெளியிடுவதற்கான திகதி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 13,416 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரஷீலா சமரவீர ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளார். அதன்படி இந்த ஆண்டில் இதுவரை மொத்தமாக 13,416 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் டெங்கு காய்ச்சல் காரணமாக 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு பரவல் நாடு முழுவதும் பதிவாகியுள்ள போதிலும் அதிக பாதிப்பு காணப்படும் மாவட்டங்கள் வருமாறு: கொழும்பு மாவட்டம் முதலிடம், கம்பஹா மாவட்டம் 2ஆம் இடம், காலி மாவட்டம் 3ஆம் இடம், மாத்தறை மாவட்டம் 4ஆம் இடம், ரத்னபுரி மாவட்டம் 5ஆம் இடம். இதேவேளை தற்போதைய வானிலை நிலவரமும் நுளம்புகள் பெருகுவதற்கு ஏற்ற சூழலும் காணப்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் தாமதிக்காமல் தகுதியான மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வீடு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை அகற்றுதல், நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்களில் அழித்தல் ஆகியவற்றில் பொதுமக்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் ஜக்ரான் ஹாகிம் தொடர்பான வழக்கில் முன்னிலையான சட்டத்தரணியே இன்றைய நீதி அமைச்சர் என குற்றம் சுமத்தியுள்ளதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவன்ச ரத்னபுரியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவரது கூற்றுப்படி தற்போது நீதி அமைச்சராக பதவி வகிக்கும் அர்ச்சன நாணயக்கார அன்று மட்டக்களப்பு சென்று ஜக்ரான் ஹாகிம் தொடர்பான வழக்கில் சட்டத்தரணியாக முன்னிலையானதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் நாட்டின் பாதுகாப்பிற்காக குறிப்பிடத்தக்க அளவு சேவையாற்றிய மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை போன்ற புலனாய்வு பிரிவு பிரதானிகளை கைது செய்து சிறையில் அடைத்து துன்புறுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஜக்ரான் போன குற்றவாளிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் இன்று அமைச்சர் பதவி வகிப்பது நகைப்புக்குரியது என்றும், இதன் மூலம் புலம்பெயர் LTTE ஆதரவு வட்டங்கள் மகிழ்ச்சி அடையும் என்றும், நாட்டின் புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்பு பலவீனம் அடையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் படை வீரர் என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கே அரசாங்கம் தயங்குவதாகவும், சித்திரை புத்தாண்டு போன்ற கலாச்சார நிகழ்வுகளை அரசாங்கம் உதாசீனம் செய்கின்றது என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் பொருளாதார மேலாண்மையில் தோல்வியடைந்துள்ளது என்றும், ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் பட்டப்பகலில் கொள்ளைகளில் ஈடுபடுகின்றனர் என்றும் விமல் வீரவன்ச கூறினார். நிலக்கரி இறக்குமதி, தரமற்ற மருந்து பொருட்கள், அரிசி கட்டுப்பாடு, விலை விற்பனை உள்ளிட்ட பல துறைகளில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இறுதியாக நாட்டின் கலாச்சார மற்றும் இன உரிமைகளை மதிக்கும் கொள்கைகளில் உறுதியான புதிய தலைமை இந்நாட்டிற்கு அவசியம் என விமல் வீரவன்ச வலியுறுத்தினார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காட்சி பெறுகிறது. இதனிடையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையில் சடுதியான மாற்றம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய நிலவரப்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 15,53,700 ரூபாயாக காணப்படுகின்றது. இதற்கிடையில் 24 கரட் தங்கத்தின் 1 கிராம் 54,850 ரூபாய்,
ஒரு கரட் தங்க பவுன் 43,08,800 ரூபாய் விற்பனைக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 24 கரட் தங்கத்தின் 1 கிராம் 50,300 ரூபாய், 22 கரட் தங்க பவுன் 40,02,400 ரூபாய் என்று பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் தங்கத்தின் 1 கிராம் 48,000 ரூபாய், 21 கரட் தங்க பவுன் 38,04,000 ரூபாய் என்று இன்றைய நிலவரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் நீண்ட காலமாக சர்ச்சைக்குரியதாக இருந்து வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் அல்லது அதனை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான முக்கிய குழு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்த முக்கிய குழுவில் பிரித்தானியா, கனடா, மலாலி, மொண்டனீக்ரோ மற்றும் வடக்கு மசிடோனியா உள்ளிட்ட நாடுகள் அடங்கியுள்ளன. குழுவின் சார்பில் பிரித்தானியாவின் மனித உரிமைகள் தூதுவர் எலினோர் சாண்டர்ஸ் இந்த விசேட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். அறிக்கையின் முக்கிய அம்சங்களில் ஒன்று, தற்போதைய பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பு சட்டம் முன்னைய சட்டத்தை விட முக்கியமான மனித உரிமை மீறல்கள் உருவாகும் ஆபத்துக்கள் உள்ளதாக குழு தெரிவித்துள்ளது. ஏதேனும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமும் இலங்கையின் சர்வதேச மனித உரிமை பொறுப்புகளுக்கு இணங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இராணுவத்தின் வசம் உள்ள காணிகள் சில விடுவிக்கப்பட்டுள்ளதை குழு ஏற்றுக்கொண்டாலும் அந்த செயல்முறை மிகவும் மந்தமாக நடைபெறுகின்றது என கவலை தெரிவித்துள்ளது. மோதல்களில் உயிரிழந்தவர்களை நினைவூட்ட அனுமதி அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளதை குழு வரவேற்றுள்ளது. எலினோர் சாண்டர்ஸ் இதை நல்லிணக்கத்திற்கு முக்கியம் என்று குறிப்பிட்டார். குழு நிலைமாறு கால நீதி, இனவாத எதிர்ப்பு, மனித உரிமை மீறல் வழக்குகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வழங்கிய வாக்குறுதிகளை கவனத்தில் கொண்டுள்ளது. இருப்பினும் களத்தில் இதன் விளைவுகள் இன்னும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே உள்ளன. சாட்சிகள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் தொடர்ந்திருப்பதாக குழு குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் திட்டமிடப்பட்டுள்ள சுயாதீன அரச வழக்கு தொடுநர் அலுவலகம் வெறும் பேச்சளவில் இருக்கலாம், உடனடியாக செயல்பட வேண்டும் என்றும் குழு வலியுறுத்தியுள்ளது. மோதல் காலங்களில் நடந்த பாலியல் வன்முறைகள் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் அறிக்கையை குழு ஏற்றுக்கொண்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த நீதி கிடைக்க இலங்கை அரசு உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. ஜூன் மற்றும் செப்டம்பர் கூட்டங்களில் இலங்கை தொடர்பான விரிவான அறிக்கைகள் மற்றும் தீர்மானங்கள் விவாதிக்கப்படுவது வழக்கம். ஆனால் மார்ச் மாதம் நடைபெற்ற 61வது கூட்டத்தில் இணை அனுசரணை குழு ஒரு வாய்மொழி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. இது இலங்கையை சர்வதேச கண்காணிப்பிலிருந்து விடுவிக்க சர்வதேச சமூகம் இன்னும் தயார் அல்ல என்பதை காட்டுகின்றது. எதிர்பாராத விவாதங்கள் இல்லாத கூட்டத்தில் இப்படியான விரிவான மற்றும் விமர்சன ரீதியான அறிக்கை முன்வைக்கப்படுவது வரும் செப்டம்பர் மாத பிரதான கூட்டத்திற்கு முன் ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பாகவே கருதப்படுகின்றது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் நிலைமையை கருத்தில் கொண்டு இலங்கையில் 85 இடங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச மார்ச் 4 அன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இதனை குறிப்பிட்டார். இதனையடுத்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச ஊடகங்களுக்கு மேலும் ஒரு கருத்து தெரிவித்தார். அவரின் தகவலின்படி வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தூதரகங்கள், உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் மற்றும் அவர்களின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்கள் என மொத்தம் 85 இடங்களுக்கு இவ்வாறு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என அவர் கூறினார். தொடர்பென உலக செய்தியின் ஒரு பார்வை. ஈரானின் புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கெமேனியின் மகன் மோஜ்தபா கெமேனியும் கொல்லப்படுவார் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் அணு ஆயுத கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் இணைந்து கடந்த சனிக்கிழமை ஈரான் மீது கூட்டு தாக்குதலை மேற்கொண்டன. இந்த தாக்குதல்களில் ஈரானின் மதகுரு மற்றும் உச்ச தலைவர் அலி அயத்துல்லா கமேனி மட்டுமின்றி அவரது மனைவி, மகள், மருமகன், பேத்தி உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் கமேனியின் இரண்டாவது மகனான மோஜ்தபா கமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக நிபுணர்கள் சபையால் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இதுவரை அந்த தேர்வு தொடர்பான நிபுணர்கள் சபை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஈரானின் புதிய உச்ச தலைவராக யார் தெரிவு செய்யப்பட்டாலும் அவரையும் குறிவைப்போம் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தவிர மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ தளங்களில் ஒன்றான
அல் உதைத் விமானத்தளம் மீது ஈரானிலிருந்து ஏவுகணை ஒன்று தாக்கியுள்ளதாக கட்டார் அரசு அறிவித்துள்ளது. எனினும் இந்த தாக்குதலால் எந்தவித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என்று கட்டார் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட மற்றொரு ஏவுகணையை கட்டார் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக வழிமறித்துள்ளதாக கட்டார் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரில் 1000க்கும் மேற்பட்டோர் ஈரானில் கொல்லப்பட்டுள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. சனிக்கிழமை போர் தொடங்கியதிலிருந்து குழந்தைகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் ஈரானில் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்டு மனித உரிமைகள் ஆர்வலர்கள் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நிலவரப்படி 181 குழந்தைகள் உட்பட குறைந்தது 1097 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக உரிமைகள் குழு தெரிவித்துள்ளது. மேலும் 100 குழந்தைகள் உட்பட 5400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாக ஒரு சோகமான செய்தியும் வெளியாகியிருக்கின்றது. இந்த சம்பவங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக சர்வதேச போரியல் ஆய்வாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.